ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு சிலபஸ் அப்டேட் பண்ணி கொடுத்ததில் வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடியும் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தனி ஒரு பகுதியாக ஒரு டாப்பிக்காக வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக நமக்கு குரூப் 2 மெயின்ஸ்க்கு சிலபஸ் அப்படிங்கிறது விட்டுருந்தாங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு அரசியலமைப்பு அண்ட் பொருளாதாரம், அதே மாதிரி தான் நமக்கு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒவ்வொரு தலைப்புகளுடைய இறுதியில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் கேள்விகள்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு டாபிக் சப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அது ஸ்கீம்ஸாக இருக்கலாம், இல்லை நமக்கு பாலிட்டி பேஸ் பண்ணதாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணதாக இருக்கலாம், ஜாகிரஃபி பேஸ் பண்ணதாக இருக்கலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணதாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே காமனாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது காமனாக நம்ம ரெடி பண்ணி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கான தனித்தனி ஒவ்வொரு மந்த்துக்கும் கொடுத்து அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது தனியாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் ஜென்ரலைஸ்டாக யூடியூப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்துட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2023-22 டைம்லலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொகுத்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் அப்பையிலிருந்து அதை யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கும் வந்து கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதில் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா மந்த் வைஸாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படிங்கிற மாதிரி இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்தை ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இதுக்கு படிக்கிற மெத்தட் அப்படிங்கிறது சில பேர் வந்து கொஞ்சம் தவறாகவும் வந்து படிப்பீங்க. கொஷின் ஆன்சராக வந்து நிறைய பேர் வந்து படிக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ கொஷின் ஆன்சராக படிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு ராங் மெத்தட். அண்டு வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக ஒரு ஃபேக்டை பேஸ் பண்ணி, அதாவது இப்போ இதுனா இதுக்கான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி வெறும் அந்த ஃபேக்டை மட்டும் படிக்கிறதுங்கிறது ஒரு ராங்கான மெத்தட். ஸோ மேபி அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒர்க் ஆகலாம். பட் இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னா கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கேட்குறாங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஒரு நடப்பு நிகழ்வாக ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வுக்கான டைரக்ட் பாயிண்ட்டை மட்டும் இல்லாமல் இன்டைரக்ட் பாயிண்ட்டையும் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு, இந்திய ஆட்சியல் அப்படின்னு ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக அந்த ஜனவரி 2025 அப்படின்னா அந்த ஜனவரி 2025 இந்திய ஆட்சியல் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கோ ஸோ அதுக்கான அந்த ஹெட்டிங்லேயே அது என்ன மேட்ரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது சம்மந்தமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கான இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜும் உங்களுக்கு வந்து இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒரு சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 தலைப்புகளாக நமக்கு வந்து அந்த டைமில் நிகழ்வுகளாக வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்தது இந்திய பொருளாதாரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு டோட்டலாக ஒரு 23 தலைப்புகளாக வந்திருக்கு. மெயினாக இந்த இந்திய பொருளாதாரமும் இந்திய அரசியலமைப்பு அண்டு புவியியல், இந்த 3 தலைப்புகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது 4வதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ், திட்டங்கள் இந்தியா லெவல்லையும் அண்டு தமிழ்நாடு லெவல்லையும் தேவைப்படும். அண்டு வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, வரலாறு அப்படிங்கிற தலைப்பு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. அதில் வந்து ஒரு 3-4 தலைப்புகள் தான் ஒவ்வொரு மந்த்துக்குமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வரலாறு சம்மந்தமான பகுதிகள், அதாவது தமிழ்நாடு அந்த ஆர்கியாலஜிகள் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை தமிழ்நாடு வரலாறு சம்மந்தமாக அதுக்கு நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது கொடுக்கல. பட் ஆனால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெயினாக அந்த ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தமாக நமக்கு வந்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை இந்த தலைப்பில் வந்து தொகுத்திருப்போம். அண்ட் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இந்த யூனிட் 9 முதல்ல இருந்துச்சு. இப்போ யூனிட் 5 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பில் கட்டாயமாக நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் வந்து இடம்பெறலாம். ஸோ அதுவும் தமிழ்நாடு பேஸ் பண்ணி கட்டாயமாக நமக்கு நிறைய கேள்விகள் இடம்பெறலாம். ஸோ அது சம்மந்தமான பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கும்போது ஒரு மந்த்துக்கே ஒரு 20 பேஜ் 18 பேஜுக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துருப்போம். அது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு நீட்டாக அந்த ஃபேக்டை பேஸ் பண்ணி ரொம்ப கம்பைல்டாக டக்குன்னு படிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். சரிங்களா? அது ஓகே தான், பெட்டர் தான், சூப்பர் தான். பட் ஆனால் வந்துட்டு இப்போ அது வந்து அதை விட அந்த மெத்தடில் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. நிறைய இடங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்னில் படிக்கும்போது என்னன்னா இப்போ ஒரு கான்செப்ட் நடக்குது அப்படின்னா வந்துட்டு அது சம்மந்தமான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிக்கும் போது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போலாம் ரெடி பண்ணுறது இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா சிலபஸுமே நமக்கு இப்போ அப்படி தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி சம்மந்தமான பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வந்து வரும். அண்ட் அறிவியல் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்க பகுதிகள். சரிங்களா? இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் கொடுக்கல, பட் ஆனால் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற பகுதிகள். இப்போ ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் ஸ்கீம்ஸுங்கிறது இருக்கும். அண்டு வந்து நமக்கு எக்கனாமிக்ஸில் ஸ்கீம்ஸுங்கிறது இருக்கும். ஸோ அதை தொகுத்து உங்களுக்கு திட்டங்கள் அப்படிங்கிறது தனியாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா திட்டங்கள் எப்பயுமே ஆல் டைம் எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் திட்டங்கள் உங்களுக்கு வந்து தனியாகவே வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது அந்த மந்தில் நடந்த திட்டங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக முடிஞ்சு அப்படின்னா இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பகுதிகள், அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ அந்த அளவுக்கு இதுக்கான இம்பார்ட்டன்ட் இந்த சிலபஸ் படி உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் இப்போ ஜென்ரலாக படிக்கிறது இந்த ஸ்கீம்ஸ் வரைக்கும்ங்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. பட் இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிறது பெட்டர். சரிங்களா? மாநாடுகள், முக்கியமான மாநாடுகள் அண்டு வந்து நியமனங்கள், முக்கியமான நியமனங்கள் அண்டு விருதுகள் அண்டு விளையாட்டு சம்மந்தமான விஷயங்கள் அண்டு முக்கியமான நாட்கள், இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு 5-6 தலைப்புகள்
இருக்கு இல்லையா, இது இப்போதைக்கு சிலபஸில் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கோத்ரூ வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் மெயின் வந்து நான் மேலே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்திய அரசியலமைப்பு சம்மந்தமானது, பொருளாதாரம் சம்மந்தமானது, ஸ்கீம் சம்மந்தமானது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமானது, ஜாகிரஃபி சம்மந்தமானது, அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் சம்மந்தமானது, இந்த பகுதிகளை நல்லா படிச்சுக்கிறது பெட்டர். சரிங்களா? இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கான அந்த ஃபார்மெட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அப்படின்னா பிரிண்ட் போட்டு படிங்க. இல்லைனா நீங்கள் பிடிஎஃப்லாம் வச்சு படிக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு நீட்டாக தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஜனவரி ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு மந்தாக வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். குயிக்காகவே அதை ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் நம்ம வந்து டோட்டலாக எக்ஸாமுக்கு முன்னாடிக்குள்ளே எல்லாமே வந்து நம்ம வந்து முடிச்சலாம். மேக்ஸிமம் மே வரைக்கும், இப்போ மே முடிஞ்சிருச்சு. ஸோ மே வரைக்கும் நம்ம வந்து டோட்டலாக எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப் சேனல் வச்சிருக்க இல்லை டெலிகிராம் குரூப் வச்சிருக்க நிறைய பேர் கூட இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு இது உங்களுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னாலும், இல்லை உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வந்து ஷேர் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் இருக்குன்னா இந்த பிடிஎஃபாகவே வந்து ஷேர் பண்ணுங்கள். அதான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த அகாடமி நேம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறது, இல்லைனா அதை அப்படியே டோட்டலாக வந்துட்டு வேறு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய பேரை போட்டுட்டு ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பண்ணுறீங்க. இப்போ ஒரு நம்மளுடைய வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வேற ஒருத்தருடைய நேமோ, வேற ஒரு லோகோ, அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் தப்பான விஷயமா இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறோன்னா அதை நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் படிக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறோம். அதை அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணுறது பெட்டர். அதில் உங்களுடைய பேரோ உங்களுடைய இதை போட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணுறோம், ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ உழைப்பும் அவ்வளோ விஷயங்களும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கான கிரெடிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த நேம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர், அந்த நேம் அப்படிங்கிறது தான் அதில் வேல்யூ. சரிங்களா? இதுலேருந்து நமக்கு எதுவும் ரிட்டன் கிடைக்க போகிறதில்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிக்கட்டும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதா அதில் ஒரு விஷயமே தவிர வேறு எதுவுமே இல்லை. இது நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு அப்படி மட்டுமே கூட வச்சிருக்கலாம். இருந்தாலும் எல்லாருக்கும் போய் சேரட்டும், எல்லாரும் படிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ யாராவது ஷேர் பண்ணணும், யூடியூப் சேனல்லையோ இல்லை டெலிகிராம் குரூப்லையோ இல்லை வேறு எதுலையோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிடிஎஃப் அதேவே ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. பட் உங்களுடைய நேமை போட்டோ இல்லை ஹைட் பண்ணிட்டோ பண்ணுறதுங்கிறது பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.